ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சம்பவம் அத்தியாயம் 1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு அவங்களும் அந்த போலீஸ் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஹீரோ கொஞ்ச நேரம் கழித்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த காட்டுக்குள்ளே அமானுஷ்யமாக பல விஷயம் நடக்குது பல வருஷமா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஆளை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் ஹீரோ அவங்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி வச்சாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் ஜித்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே லேக் அடிக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சு நல்லாவே காமிச்சிருக்காரு. அதே மாதிரியே படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலேயே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபாரஸ்ட்டை ஒரு ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருப்பார். அது போக அந்த காக்கா சிலையும் சூப்பராக ஒரு ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருப்பார். அது போக ரொட்டேட்டிங் ஷாட்லேயும் ஒன்று காமிச்சிருப்பார். அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டில் நம்ம ஹீரோவும் அவங்க ஆட்களும் சேர்ந்து பண்ணுற அந்த காட்சி உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது போக அந்த போர்ச்சுகீஸில் நடக்கிற அந்த ராஜா காலத்தோட ஃப்ளாஷ்பேக்கையும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் அந்த போர்ச்சுகல் லீடரையும் ஒரு லாங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சூப்பர் நேச்சுரல் படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம மியூசிக் டைரக்டர் சூப்பராக போட்டிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே தரமாக இருக்கும். எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்கே அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் ஜித்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரியே காமிச்சிருக்காரு. அது போக அன்சால்வ்டு கேஸையும் சில விஷயத்தெல்லாம் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு புரியாத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டை காட்டுவார் பாருங்கள் டேரக்டர். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்துச்சு. அது போக படத்துக்கு கடைசி கிளைமேக்ஸில் பார்ட் 2க்கு லீடு வச்சு வேற முடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு முக்கியமான காட்சியை அந்த படத்தில் வச்சுருக்காரு. கடைசியில் பார்த்தா அதுக்கு காரணமாக இருக்கிறதே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு முடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. டேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த காட்டுக்குள்ளே போன உடனே என்னடா இவங்க என்னென்னமோ பண்ணுறான் இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதை ஒரு இடத்துல பிடிக்கும். அந்த இது ஆரம்பித்து கடைசி அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவை காட்டுற வரைக்கும் கதை நல்லா விறுவிறுப்பாக போகும். அதில் நம்ம டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்கலை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க கதைக்குள்ளேயே போக மாட்டாங்கன்னு இருக்கும். அதை நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 9 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.